எல்லாருக்கும் வணக்கம். இது தமிழச்சி 90 சேனல். இன்னைக்கு நம்மளோட கேம்ல வந்து கேள்வியும் இருக்கு கேமும் இருக்கு. கேள்வியும் இருக்கு கேமும் இருக்கு. கமெண்ட போடு, ஜிபேல காசு எடு. என்னடா இதுங்க காசை டெய்லி 100 ரூபாய் தரேன் 100 ரூபாய் தரேங்குதுங்களே அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. ஏன்னா இந்த 100 ரூபாய் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாய்க்குட்டிகளுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துலதான் இந்த கேமையே நாங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த கேமை இங்க பாருங்க. இந்த கேமோட ரிசல்ட்டை தமிழச்சி 90 அபிஷியல் சேனல், அதாவது அபிஷியல் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தமிழச்சி 90 அபிஷியல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் ரிசல்ட்டை பாருங்க. இன்னைக்கு இப்ப நடக்கிற இந்த காம்படிஷனோட ரிசல்ட் ஒரு நைட்டு 8 மணிக்கு, நாளை காலைல வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், நைட்டு 8 மணியை போல ரிசல்ட் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிடுவோம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலுக்கு ஒரு கமெண்ட் மட்டும் தாங்க போட போறீங்க. இந்த கமெண்ட்டை போட்டுட்டு 100 ரூபாய் ஜிபேல எடுக்க போறீங்க. நேத்து வின் பண்ண திவ்யாவுக்கு நான் இந்த நேரத்துல மறுபடியும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சோ இன்னைக்கு என்ன டாபிக் ஸ்ரீ? இரு இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு கேக்குறதுக்கு முன்னாடி, ஸ்ரீ இன்னைக்கு எக்ஸாம் எப்படி எழுதிருக்காருன்னு கேட்போம். இன்னைக்கு எக்ஸாம் எப்படி ஸ்ரீ எழுதுனேன்? டேய், நான் எக்ஸாம் எப்படி எழுதுனேன்னு கேட்டேன். என்னடா திருன்னு முழிக்கிற? இப்படி நீ முழிச்சியனா பாக்குற 4 பேர் 4 விதமா பேசுவாங்கடா. 4 பேர் யாரு? இந்த 4 விஷயம் என்ன? நான் இவன்கிட்ட கேள்வி கேக்குறேன், இவன் எனக்கிட்ட கேள்வி கேக்குறான் பாருங்க. அந்த 4 பேர் யாரு, 4 விஷயம் என்னன்னு கேக்குறியா? உனக்கு புரியுற மாதிரி நான் எப்படி சொல்றது? ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டுறாங்க. சரி, ஓகே. இந்த 4 பேர்ல ஃபர்ஸ்ட் கேட்டகரி யாரு தெரியுமா? உனக்கிட்ட ஒரு 500 ரூபாய் நோட்டை கொடுத்து நான் உன்னை கடைக்கு அனுப்புறேன். மத்தியானம் ஒரு 12:30 மணி வெயில்ல அனுப்புறேன். நீ அந்த கடையில போயிட்டு ஏதோ நம்ம குழம்புக்குள்ள பொருள் ஏதோ ஒண்ணு வாங்க போற. போய் கடையில வாங்க போகையில அங்க ஒருத்தர் நிப்பாரு. அவர் உன்னை பார்த்துட்டு டே வாடா ஏன்டா அந்த வேகாத வெயில்ல வர்ற? என் தம்பி மயன்டா, டே டக்குனு இவன் கேக்குறத எடுத்து கொடுறா, எங்க அண்ணன் மயன், எங்க அக்கா மயன் அப்படின்னு சொல்லி உன்னைய கூப்பிட்டு அந்த கடைக்கார டக்குனு இவர் என்ன கேக்குறான்னு எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்க சொல்லுவாரு. அந்த கடைக்காரரும் உனக்கு எடுத்து கொடுத்துருவாரு. நீ வாங்கிக்கிட்டு இந்த 500 ரூபாய் காசு கொடுப்பல, அப்ப என்ன பண்ணுவாருன்னா, தம்பி உள்ள வை, நீ யாரு? நான் இருக்கேன்டா, நான் கொடுத்துக்கிறேன்டா, நீ போடா அப்படின்னு சொல்லி பத்திரமா போ, பஸ் கிசு வரும், பார்த்து ஓரமா போகணும் அப்படின்னு சொல்லி உன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவாரு. நீ வந்துருவ, காசு அவர் கொடுத்துட்டு வந்துருவாரு. பின்னாடியே வருவாரு. நீ என்கிட்ட கொண்டு வந்து திங்ஸை கொடுத்துட்டு விளையாட போயிடுவ. அவர் வந்து எப்ப தங்கச்சிங்க வா, இது என்ன பழக்கம், வேகாத வெயில்ல பச்சை பிள்ளைகிட்ட அதுவும் 500 ரூபாய் நோட்டை கொடுத்து நீ கடைக்கு அனுப்பியிருக்க அப்படின்னு சொல்லி வந்து திட்டுவாரு. ஃபர்ஸ்ட் கேட்டகரி. 2வது கேட்டகரியில ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நீ 500 ரூபாய் நோட்டை கொண்டு போய் கொடுக்க போகையில அங்க இருந்து வந்து பணம் படுத்துற பாடு இந்த ஜனங்களை. 500 ரூபாய் நோட்டை பாருங்க, அந்த 10 வயசு பயல்கிட்ட கொடுத்து விடுதா ஆயா, இது அப்பனுக்கு தெரிஞ்சு கொடுத்து விடுதா தெரியாம கொடுத்து விடுதா அப்படின்னு அங்க உள்ள 4 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாரு. சோ அது 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரியில ஒருத்தர் இருப்பாரு. அந்த 3வது கேட்டகரி என்ன தெரியுமா? நீ 500 ரூபாய் கொண்டு போய் கொடுக்கையில அப்படின்னு பாப்பான். பாத்துட்டு அது பொம்பளையாவும் இருக்கும் ஆம்பளையாவும் இருக்குன்னு வச்சுக்கேன். அப்படின்னு பாத்துட்டு எதுவுமே பேச மாட்டாங்க, எந்த பேச்சுமே அந்த இடத்துல இருக்காது. அப்படியே குடுக்குடுன்னு வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போய் பொண்டாட்டிய கூப்பிட்டு, ஏடி உனக்கு விஷயம் தெரியுமா, இன்னாரு மயன் 500 ரூபாய் கொண்டு வந்து கொடுக்குறாண்டி கடையில, அவன் வீட்டுக்கு தெரிஞ்சு எடுத்துக்கு வந்திருப்பான். நடி இல்லங்க தெரியாம எடுத்துக்கு வந்திருப்பான், 500 ரூபாய் கொடுத்து விடுவாங்க அப்படின்னு போய் வீட்டுல ஒரு குழப்பத்தை, அதாவது அவங்க மனசுல இருக்க குழப்பத்தை வீட்டுல தெளிவு பண்ணுவாங்களாமா. அப்படி ஒரு கேட்டகரி இருப்பாங்க. 4வது ஒருத்தர் இருப்பாரு. நீ 500 ரூபாய் கொண்டு வந்தா என்ன, 1000 ரூபாய் கொண்டு வந்தா என்ன, நீ கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன, அது கண்டுக்கவே மாட்டாங்க. ஆமா, அத பத்தி எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கேட்டகரி 4வது கேட்டகரி. எந்த ஒரு சிக்கலை மாட்டுதானே கரெக்டா தப்பிச்சு வந்துடுற. ஆமா, இதெல்லாம் வந்து என்னோட அனுபவம். சரி, ஓகே, நீ அதெல்லாம் இருக்கட்டும். எக்ஸாம் எப்படி எக்ஸாம் நல்லா எழுதுனியா? 3 சப்ஜெக்ட் தாங்க. அந்த 3 சப்ஜெக்ட் தான் எழுதுவேன் படிப்பேங்கிறான். பாத்துக்க, நீ நல்லா படிச்சாதான் அவங்க வந்து உன்னைய வந்து பெருமையா நினைப்பாங்க. பாத்துக்க. சரி, ஓகே, இன்னைக்கு டாபிக் என்ன? இன்னைக்கு இந்த டாபிக் வந்து பூசா ஃப்ளவர். ஏன்டா அப்படி பண்ற? நேத்து அப்படித்தாங்க பிக் பாஸ்ல இருந்து கமல் கூப்பிட்டாருன்னு ஒரு காமெடியை போட்டு விட்டான். பிக் பாஸ்ல இருந்து எங்கடா கமல் இருக்காரு, விஜய் சேதுபதி தாண்டா இருக்காரு. நாங்க பிக் பாஸ் ரிவ்யூ கூட கொடுக்க போறோங்க. அது ஒரு இன்னொரு சேனல், அது அந்த சேனலோட லிங்க் கொடுக்குறேன். ரொம்ப காமெடியா பேசி கலகலப்பா போவாது. சோ அந்த சேனல்லையும் நான் என்னன்னு சொல்றேன், சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளவர், பூக்கள். 6 வகையான பூக்கள்ங்க. என்னென்ன பூக்கள் அப்படின்றத நான் சொல்றேன். மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, ரோஜாப்பூ, சாமந்திப்பூ, டிசம்பர் பூ, அந்தி மந்தாரை பூ. இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப நாளா இருக்கும் இந்த பூவெல்லாம். 80s 90sல பிறந்தவங்களுக்கு இந்த பூவெல்லாம் தெரியும். மல்லிகைப்பூ முல்லைப்பூ வந்து இப்போ வரைக்கும் இருக்கு. ஆனா பூன்னு சொல்றாங்க, அது பூவான்னு எனக்கு தெரியல. மற்ற பூக்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கிராமத்து சைடு இருக்கிறவங்க இப்போ வரைக்கும் அனுபவிப்பீங்க. எனக்கெல்லாம் அந்தி மந்தாரையெல்லாம் ரொம்ப நாளாச்சு பார்த்து.
சரிங்க, இதுதான் இன்னைக்கு டாபிக். ஸோ சீட்ல எழுதியாச்சு, எல்லாமே சீட்ல எழுதியிருக்கு, 6 சீட்டு. ஸோ 6 சீட்டையும் மடிச்சு உனக்கு வேற ஒண்ணு இல்ல. நீ மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க, பின்னாடி பாரு மஞ்சள் கலரு. நான் பிளாக் கலர் போட்டிருக்கேன், பின்னாடி பிளாக் கலரு. இந்த 6 வகையான பூக்கள் தாங்க. இதுல ஒரு பூவை நீங்க கமெண்ட்ல போடுறதுனால உங்களுக்கு பைசா கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணலாம். பட் வந்து நீங்க யோசிக்கிறது எதுக்காகனு தெரியல. 100 rupees ஷோரா 100 rupees வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்னென்ன பூக்கள் அப்படின்னு. இது நம்ம குலுக்கல் முறையில தான் எடுக்கிறோம். இந்த குலுக்கல் முறையில எடுக்கிற இந்த ஷீட்டோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இரவு 8 மணிக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து நம்ம அப்படியே அப்லோட் பண்ணிடுவோம். இன்ஸ்டாகிராம்ல ஏன் ஜெயிலனா இங்க கொடுக்குறோம், சரிலனா செஞ்சுக்கோங்க. ஆமா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஃபாலோவர் தட்டி விட்டுருங்க. நீங்க சப்போர்ட் கொடுக்க இன்னும் நம்ம ஃபீல்டுல கூட இறங்கி நிறைய உயிரினங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை செய்வோம். அதனால உங்களுடைய சப்போர்ட் எப்பயுமே வேணும். நிறைய நபர்களுக்கு இதை போய் சேர்க்கிறது உங்க கையில தான் இருக்கு. கரெக்டான ரிசல்ட் போட்டவங்களை நாம அப்படியே ஒரு 2 பேர் அப்படின்னா அவங்க பேரை எழுதி மறுபடியும் குலுக்கல் முறையில நாளைக்கு 3 மணிக்கு யார் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சேனலை நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எங்களால நல்ல விஷயங்களை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இது வந்து இந்த சேனல் வந்து உங்கள்ட்ட இருந்து பைசாவை எப்படி எடுக்கணும்னு நாங்க யோசிக்கல. எங்கள்ட்ட இருந்து எப்படி உங்களுக்கு பைசா கொடுக்குறதுன்றத பத்தி மட்டும் 100 ரூபாய் ஒரு 10 பேருக்காவது நம்ம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஒரு 10 நபர்களுக்காவது ஷேர் பண்ணுங்க. அதான் உங்கள்ட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். நேத்து என்ன கழிச்சாங்க திவ்யாக்கா 2 முறை, அதுவும் லக்குல 2 முறை வந்து ஜெயிச்சிட்டாங்க. சோ வாழ்த்துக்கள். யாருக்கு வந்து லக் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இதோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழச்சி 90 அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நைட் 8 to 9க்கு அப்லோட் பண்ண போறோம். நல்லா வச்சுக்கோங்க. இது வந்து கொஸ்டின் பேப்பர். இந்த வீடியோ இன்ஸ்டாகிராம்ல வரதுதான் ஆன்சர் பேப்பர். நாளைக்கு மத்தியானம் அதுல வந்துட்டு 2 பேருக்கு மேல ஆன்சர் பண்ணிருக்கவங்கள நம்ம குலுக்கல் முறையில நம்ம பேர் எழுதி போட்டு இதே போல வீடியோல ரிசல்ட் வந்துடும் யாருக்கு அப்படின்னு. அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மெசேஜ்ல போய் உங்களுடைய ஜிபே நம்பரை எனக்கு டைப் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. சரிங்களா? கரெக்டா உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட் இருக்கணும். ஸ்கிரீன்ஷாட்டும் எனக்கு போட்டோவில் வரணும். அதே நேரத்தில் அதுல அப்படியே ஃபோன் நம்பரும் இருக்கணும். ஸோ அது மாதிரி பார்த்துக்குங்க. இது நான் ஃபோன் பண்ணி உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அமௌண்ட் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா போக போக கொஞ்சம் ரிஸ்க் தான் நம்ம பண்ற ஒரு செயல். சரி, ஓகேங்க. இப்போ நம்ம போலாமா? பாருங்க, வீடியோ ஆன் பண்ணிட்டேன். இந்த சீட் எடுத்திருக்கேன், காட்ட மாட்டேன். சரியானதுங்க, சம வாய்ப்பே இல்லை. ஓகேங்க. யார் வெற்றி பெற போற நபர் யார் அப்படின்னு தெரியல. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன சொல்றது, எல்லாமே சொல்லிட்டு போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நைட்டு 8 to 9க்குள்ள இன்ஸ்டாகிராம்ல நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஜெயிக்கிறவங்களுக்கு 100 ரூபாய், மற்றவங்களுக்கு கவலைப்பட தேவையில்ல. கான்பிடென்ட், வருத்தப்படாத வாலிப சங்கம். ஆமா, நாளைக்கு இதே போல 3 மணிக்கு இதே போல வீடியோ வந்து அப்லோட் ஆகும். அதுல ரிசல்ட் பர்சன் யாரு, அந்த 100 ரூபாய் வின் பண்ண போற பர்சன் யாரு அப்படின்றது தெரியும். இன்னைக்கு இந்த வீடியோவோட ரிசல்ட் நைட் 8 to 9க்குள்ள தமிழச்சி 90 அபிஷியல் பேஜ்ல பப்ளிஷ் ஆகும். நீங்க அங்கேயும் போய் அந்த பேஜுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நன்றி. மீண்டும் நாளைக்கு இதே நேரத்துல உங்களை வந்து சந்திக்கிறோம். பாய் பாய்.